ஸோ இந்த திருநீர் அணிகிற சூட்சம மந்திரம் யாருக்குமே இதுவரையும் சொன்னதே கிடையாது. இந்த சிவராத்திரி செட்டு வாங்குறவங்களுக்கு மட்டும் அந்த சிவபெருமானோட சூட்சமம். ஏன்னா நம்ம அங்கங்கள்ல பாதுகாப்பு அரண்ல வரக்கூடிய அந்த சூட்சம மந்திரம் மறுபடியும் சொல்றேன், என்னதான் பணங்காசு கொடுத்து இந்த பொருட்களை எங்க வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன இந்த எங்க வேணாலும் கிடைக்கும். இந்த விலைக்கு எங்கேயும் கிடைக்குமே, இந்த ருத்ராட்சம் எங்க கிடைக்கும், இந்த பஞ்சகவியா பண்ணி நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறேன்னு, நான் இந்த பெல்லு வந்து நான் வாங்கிடலாமே, அப்படி எங்க வீட்டுல இதோட நல்ல திக்கா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இறைவன் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் சொல்லக்கூடிய மந்திரம். அது மந்திரம் மந்திரங்கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரம் கால் பங்கு தான், மதிதான் முக்கால் பங்கு. அந்த மதியை கொடுக்கக்கூடிய அழகு அறிவு மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனையே, தேய்பிரை சந்திரனையே தன்னோட ஜடாமுடியில வச்சு ஆகாய கங்கையா, அதாவது பிரவாகமா ஓடி எல்லாரையும் தும்சம் பண்ண அந்த கங்கைய தன்னோட ஜடாமுடி வழியா பூலோகத்துல இன்னைக்கு புனித நதியா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்த அந்த சிவபெருமானோட மந்திரத்தை இடைவிடாத ஜபம் பண்ணி திருநீர் அணிகிற சூட்சம மந்திரத்தையும் அந்த சிவபெருமானோட வசிய மந்திரத்தையும் உங்களுக்கு தாரவாத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க அது நான் வந்து பெறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த பொருட்களை நீங்க வாங்கும் பொழுது எதனாலன்னா, அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து, இன்னைக்கு நான் இந்த பொருளை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அது சிவன் அருள் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். அவன் அருள் இருந்தா மட்டும்தான் இதை வாங்கவும் முடியும், கலச நிப்பாட்டி பூஜிக்கவும் முடியும்.